حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்கள் எது பேசுகிறீங்க? அரக்கோணம். சொல்லு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? மோலனா, இப்போ இஸ்லாமிய கட்சிகள் இந்த தமுக, எஸ்டிபி இந்த மாதிரி கட்சிகள் இருக்குல்ல மோலனா, அதுல சேரலாமா? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போராட்டத்துக்கு வாங்க, இந்த மாதிரி கலந்துக்குவாங்க, கட்சியில சேருங்க சொல்றாங்க. அப்படி சேரலன்னா நீங்க போராட்டத்துக்கு வரலன்னா நாளைக்கு அல்லாஹ்க்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இதுல சேரலாமா கூடாதா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ இன்னைக்கு திருமணத்துல வந்து ஆண் வீட்டார் பெண் வீட்டார் 2 பேரும் கலந்து பண்றாங்க, பாதி காசு போட்டு. அந்த கல்யாணம் கூடுமா? அதுல கலந்துக்கலாமா? சரி, சொல்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். 2 கேள்வி கேட்குறாரு. முதல் கேள்வி, இஸ்லாமிய இயக்கங்களில் போய் கலந்துக்கலாமா, சேரலாமா அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், கண்ட ஹராமிகள் கூத்தாடி பயிலுக்கு பின்னாடிலாம் போகிறத விட இஸ்லாமிய கட்சியில் போய் சேருங்க, தப்பு கிடையாது. கூத்தாடிகள் கட்சியில் சேர்றதை விட நீங்கள் ஏதாவது இஸ்லாமிய கட்சியில் போய் சேருங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது, இஸ்லாமிய கட்சிகளில் ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் எனக்கு இருக்குது. இஸ்லாமிய இயக்கங்கள் மேலே ஆயிரக்கணக்கான, இப்போ பேச ஆரம்பித்தா நான் விடிய சார் வரைக்கும் பேசுவேன், அவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது எனக்கு. ஆனாலும் கூட இன்றைய கால சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமுதாய பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து போராடுறது இஸ்லாமிய இயக்கங்கள் தான். இஸ்லாமிய இயக்கங்கள் தான். அந்த விமர்சனத்தெல்லாம் ஓரமாக வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போராடுறது இஸ்லாமிய இயக்கங்கள் தான். அதனால் இஸ்லாமிய இயக்கங்களை சேருங்க. ரெண்டாவது, அந்த இந்த போராட்டங்களை விமர்சனம் பண்ணியிருக்கேன். போராட்டங்களே ஆயிரக்கணக்கான விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். போராட்டத்தினால எந்த தீர்வு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்கிறேன், போராட்டத்தினால தீர்வு கிடைக்காது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த போராட்டமாக செய்யலாம். ஏதாவது போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் போய் கலந்துங்க. இது நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, என் கடை முக்கியம், என் வியாபாரம் முக்கியம் அப்படி இருக்காதிங்க. சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் இருக்குது, மன் தவல்லா அன் உமூரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னா. முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி யார் ஒருவன் எனக்கு என்ன இருந்தான், அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. முஸ்லீம் பிரச்சனை ஏற்படுத்தி பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனை. வக்ஃப் ஆக்ட்லேருந்து தலாக் முத்தலாக் ஆக்ட்லேருந்து சிஏஎன்ஆர்சிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கான செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி அதை விட்டு அவர் வழி இல்லை எதிர்ப்பை காட்டுறதுக்கு. அதனால் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இருந்தானா தாராளமாக போங்க. இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட நான் கேட்குற ஒரு கோரிக்கை, எப்போ வைக்கிற கோரிக்கை அதையும் இப்போ வைக்கிறேன். அந்த செய்கிற ஆர்ப்பாட்டத்தை வடக்க நோக்கி ஒருத்தர் தெற்க நோக்கிட்டு ஒருத்தர் உட்காராதீங்க, எல்லாம் சேர்ந்து செய்யுங்க. இஸ்லாமிய இயக்கங்கள் ஒருத்தர் தபால் ஆஃபீஸுக்கு முன்னாடி, ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி, ஒருத்தர் சென்ட்ரலில், ஒருத்தர் எக்மோரில், ஏன் இப்படி எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. எங்களவா நடுநிலையாளர்கள்லாம் வருவாங்க. உங்கள் மேலே உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் மேலே பெரிய வேதனையே என்னண்டாக்கா, ஆளுக்கு 50 பேர் நிற்காதீங்க. இது யார் சொன்னான்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்து டாக்டர் அப்துல்லா அவர்கள், பெரியார் தாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரியார் தாசன் சொல்லி ஒரு சினிமா நடிகர், பெரிய ஒரு தத்துவ மேதை. அவர் நிறைய தத்துவ விஷயங்கள் படித்தது. தீக்கால ரொம்ப திராவிடர் கழகத்தில் பெரியார் காலத்துலேருந்தே கூட இருந்தவர் பெரியார் தாசன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுத்தா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் அப்துல்லான்னு வந்தார், இஸ்லாத்துக்கு வந்தார். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தலைமையில் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தோம். மக்காப்பள்ளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, மாஷா அல்லாஹ். அவர் கொஞ்சம் குறுகிய காலத்திலே மௌத்தாவும் போயிட்டார், உடம்பு சரியில்லாம மௌத்தாவும் போயிட்டார். அந்த டாக்டர் அப்துல்லா அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ரியாதில் வச்சு, ரியாதுக்கு போனார், அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே உம்ராவுக்கு போனார். உம்ரா களிமா சொல்லி உம்ராவுக்கு போனார், உம்ராவை முடித்தார். வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. இவரை வரவேற்பதற்கான முஸ்லீம் இயக்கங்கள் போயிருக்கிறாங்க. இவரை எதிர்க்கிறதுக்காக ஆர்எஸ்காரன் போய் நிற்கிறான். ஆர்எஸ்காரன் இந்து முன்னணி, பெரியார் தாசன் டவுன், பெரியார் தாசனே ஒழிஞ்சு போ, பெரியார் தாசன் ஒழிக அப்படி போது அவனும் நிற்கிறான். இவர் எங்கிட்ட தனிப்பட்ட சொன்ன விஷயம், அவர் அப்படியே மெட்ராஸ் பாஷையில் பேசுவார். அவர் சொன்னது, மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனா நம்ம ஆளுங்க குள்ளா போட்டு நிற்கிறாங்க, இங்கே 25 பேர், அங்கே 25 பேர், அங்கே 25 பேர், 400 பேர் நிற்கிறான். ஆனால் 400 பேர் தனித்தனியாக நிற்கிறான். அவங்க ஆர்எஸ்எஸ்காரன் 100 பேர் வந்திருக்கான், மொத்தமாக நின்று கொடி பிடிச்சி நிற்கிறான். இதுதான் உண்மை. இன்றைக்கி அவன் 100 பேர் இருந்தாலும் மொத்தமாக சேர்ந்து கொடி பிடிச்சி நிற்கிறான். நம்ம 1000 பேர் சமுதாய உணர்வோடு போய் நின்றாலும் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த நிலை மாறி நீங்கள் இஸ்லாமிய இயக்கத்துக்கு போங்க. இளைஞர்களே, இஸ்லாமிய இயக்கத்துக்கு சேர்த்த கேட்டால் போங்க. போய் நீங்கள் இயக்கவாதியாக இஸ்லாமியவாதியானா முதல்ல இஸ்லாமியவாதியாக இருக்கணும், அப்புறம் தான் இயக்கவாதி. அந்த எண்ணத்தோடு அந்த இயக்கங்கள் இருங்க. நீங்கள் நிறைய என்ன நடக்குன்னா, இயக்கத்துக்கு போன பிறகு அப்படியே இயக்கவாதியாக மாறிடலாம், இஸ்லாத்தை கரை விட்டுறான்.
இஸ்லாத்தை கை விட்டுறான், மற்ற இயக்கத்துக்காரன் சலான் சொல்கிறதில்ல, பேசுறதில்ல, இஸ்லாத்தை உரமத்திக்கு வச்சிடறான், இயக்கம் தான் முக்கியங்கிறான். அது தப்பு. நீங்கள் போய் இஸ்லாமியவாதியாக இயக்கவாதியா, முதல்ல இஸ்லாமியவாதியாக இருக்கணும், அப்புறம் இயக்கவாதியாக இருங்க. உங்கள் இயக்கத்தை தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுங்க. ஏங்க நம்ம அவங்களோட ஒற்றுமையாக பண்ணலாங்க, சேர்ந்து பண்ணலாங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. அதனால் இஸ்லாமிய இயக்கங்களில் சேருங்க. ஏதாவது சமுதாயத்துக்கான போராட்டத்தை கூப்பிட்டா இப்போ கலந்துங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது கேட்டார், திருமணங்கள் மாப்பிள்ளை வீடும் பெண் வீடும் சேர்ந்து செலவு செய்கிறாங்க, இது கூடுமா அப்படிங்கிறாரு. திருமணம் என்றாலே மாப்பிள்ளை வீடு தாங்க செலவு செய்யணும், மாப்பிள்ளை வீடு தான் வலிமா கொடுக்கணும், சாப்பாடு வீடு மாப்பிள்ளை வீடு தான் செய்யணும். இது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீடு ரொம்ப ஏழையாக இருக்காங்க முடியலன்றாங்களா, அவங்களால எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேர் மட்டும் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோ பேர் கூட விருந்து கொடுக்கணும், 1000 பேர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதனால் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் கலந்து சொன்னால் அதுக்கு பேர் விருந்தல்ல, அது வலிமாவும் அல்ல. வலிமா என்பது சுன்னத்தான விருந்து என்பது மாப்பிள்ளை வீட்டார் மட்டும் கொடுத்தால்தான் அதுக்கு பேர் சுன்னத்தான விருந்து.